கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் 4 யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். தேவ ஜனமே, அன்றைக்கு யோசுவா மரித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் கானானோடு யுத்தம் பண்ண போக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, எங்களில் எந்த கோத்திரத்தார் முதலில் போக வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் சொல்லுகிறார், யூதா கோத்திரம் முதலாவது எழும்பி போகட்டும் என்று. அப்படி அவர்கள் எழும்பி போன போது அவர்களுடைய சத்துருக்களை ஆண்டவர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போக வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எழுந்து புறப்பட வேண்டும். அன்றைக்கு யுத்தத்திற்கு என்று சொன்னவுடன் யூதா முதலாவது புறப்பட்டது. யூதா என்றால் துதி என்று அர்த்தம். அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட துதியை ஏறெடுக்க தொடங்குவீர்கள் என்றால், ஆண்டவரை துதிக்க நீங்கள் இப்பொழுதே உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால், நீங்கள் துதிக்க துதிக்க மாற்றம் உண்டாகிறதை பார்ப்பீர்கள். அன்றைக்கு யூதா எழுந்து போய் யுத்தம் செய்த போது ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லவில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யூதா எழுந்து போன போதே கர்த்தர் கானானியரை பெரிசியரை அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று. தேவ ஜனமே, இன்றைக்கும் நீங்கள் துதிக்க ஆரம்பியுங்கள். துதிக்க ஆரம்பிக்கும் போதே தடைகள் உடைக்கப்படுவதை பார்ப்பீர்கள். துதிக்க ஆரம்பிக்கும் போதே புதிய வாசல்கள் திறக்கப்படுவதை பார்ப்பீர்கள். துதிக்க ஆரம்பிக்கும் போதே பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போவதை பார்ப்பீர்கள். துதிக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் தங்களுக்குள்ளாய் வெட்டுண்டு மடிந்து போகும்படியாய் ஆண்டவர் செய்வார். ஒருவேளை இவ்வளவு ஜெபித்தும் எனக்கு ஜெபத்திற்கு பதில் இல்லையே, நான் இவ்வளவு உபவாசித்து ஏன் இதற்கு நடக்கவில்லை என்று இருப்பீர்கள் என்றால், துதியை இன்றைக்கு அநேகர் மறந்து விட்டீர்கள். உங்களுடைய சூழ்நிலையில் துதிக்க முடியவில்லை, உண்மைதான். நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது என்பது கூடாத காரியம்தான். ஆனால் கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு நான் உம்மை துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், எது நடந்தாலும் துதிப்பேன், எது இல்லை என்றாலும் துதிப்பேன், எல்லாவற்றையும் கொடுத்தாலும் துதிப்பேன் என்று துதிக்க உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்திராத அநேக மாற்றங்கள் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நினைத்த அநேக காரியங்கள் எளிதாய் நடந்துவிடும். அன்றைக்கு லேயாள் தன் கணவன் தன்னை நேசிப்பான் என்று இருந்தாள். ஆனால் அது நடக்கவே இல்லை. அவள் சோர்ந்து போய் புலம்பிக் கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு நாள் அவள் அறிந்து கொண்டாள், இனி நான் புலம்பி அவசியமில்லை என்று சொல்லி தன் குழந்தைக்கு யூதா என்று பெயரிட்டாள். அதற்கு பின்பு அவளுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. தேவ ஜனமே, இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் யூதாவை ஏறிடுங்கள். அதாவது துதிக்க பழகுங்கள். நீங்கள் துதிக்க துதிக்க கட்டுகள் அவிழ்க்கப்படுவதை பார்ப்பீர்கள். நீங்கள் துதிக்க துதிக்க சூழ்நிலைகள் மாறுவதை பார்ப்பீர்கள். நீங்கள் துதிக்க துதிக்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதை பார்ப்பீர்கள். தேவ ஜனமே, துதி எழுத்தால் சாத்தான் ஓடுவான் என்று பெர்க்மன்ஸ் ஐயா பாடியிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளில் துதிக்க ஆரம்பியுங்கள். காரியங்கள் மாறுவதை உங்கள் கண்ணார காண்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.